வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் 2 சாமுவேல் 8வது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த நூல்களில் 23.04% நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். தாவீதின் வெற்றிகள். இதன் பிறகு தாவீது பெலிஸ்தியரை தோற்கடித்து அவர்களை அடிமைப்படுத்தினார். மெதகம்மாவை தாவீது பெலிஸ்தியரிடமிருந்து கைப்பற்றினார். அவர் மோவாபியரையும் தோற்கடித்தார். அவர்களை தரையில் படுக்கச் செய்து நூலால் அளந்து 2 பகுதியினைக் கொன்று 1 பகுதியினரை வாழவிட்டார். மோவாபியர் தாவீதின் அடிமைகளாகி அவருக்கு கப்பம் கட்டினார்கள். மேலும் யூப்பரத்தீசு நதியருகே தனது ஆட்சியை மீண்டும் அமைக்கச் சென்ற சோபா மன்னன் ரெகோபின் மகன் அததேசரையும் தாவீது தோற்கடித்தார். தாவீது அவனிடமிருந்து 1700 குதிரை வீரர்களையும் 20,000 காலாள் படையினரையும் சிறைப்பிடித்தார். 100 தேர்களுக்குத் தேவையானவற்றைத் தவிர மீதியான தேர்க்குதிரைகளை தாவீது நரம்பறுக்கச் செய்தார். தமஸ்கு நாட்டு சிரியர்கள் சோபா மன்னன் அததேசருக்கு உதவ வந்தபோது அவர்களுள் 22,000 பேரை தாவீது கொன்றார். பிறகு தமஸ்கு நகரின் 6ஆம் பகுதியில் தாவீது படைத்தளங்களை அமைத்தார். சிரியா நாட்டினர் தாவீதின் அடிமைகளாகி அவருக்கு கப்பம் கட்டினர். தாவீது சென்ற இடமெல்லாம் ஆண்டவர் அவருக்கு வெற்றி அளித்தார். அததேசரின் பணியாளர் தாங்கிச் சென்ற பொற்கேடயங்களை தாவீது கைப்பற்றி அவற்றை எருசலேமுக்கு கொண்டு வந்தார். அததேசரின் லகர்களான பெற்றகுவிலிருந்தும் பெரோத்தாயிருந்தும் தாவீது மிகுதியான வெண்கலத்தை கொண்டு வந்தார். அததேசரின் அனைத்து படையையும் தாவீது முறியடித்ததை ஆமாத்து மன்னன் தோயி கேள்வியுற்றான். உடனே அவன் தன் மகன் யோராமை தாவீது அரசரிடம் அனுப்பி அவரை வாழ்த்தி பாராட்டினான். ஏனெனில் தோயி அததேசரை தோற்கடித்திருந்தான். யோராம் தன்னோடு வெள்ளி, பொன், வெண்கலத்தால் ஆகிய பொருள்களை கொண்டு வந்தான். இவற்றையும் தாம் தோற்கடித்த அனைத்து நாடுகளின் வெள்ளி, பொன்னையும் தாவீது அரசர் ஆண்டவருக்கு காணிக்கையாக்கினார். அந்நாடுகளாவன ஏதோம், அம்மோனியர், பெலிஸ்தியர், அமலேக்கியர். சோபாவின் மன்னன் அததேசரிடமிருந்து எடுத்த கொள்ளை பொருளையும் காணிக்கையாக்கினார். தாவீது உப்பு கணவாயில் 18,000 ஏதோமியரை முறியடித்து திரும்பிய பின் அவருக்கு பெரும் புகழ் உண்டாயிற்று. அவர் ஏதோ முழுவதும் படைத்தளங்களை அமைத்தார். ஏதோமியர் அனைவரும் அவருக்கு கப்பம் கட்டலாயினர். தாவீது எங்கு சென்றாலும் அவருக்கு ஆண்டவர் வெற்றியளித்தார். தாவீது அனைத்து இஸ்ரவேல் மீதும் ஆட்சி புரிந்து நீதியும் நேர்மையும் விளங்கச் செய்தார். செருயாவின் மகன் யோவாபு படைத்தலைவராகவும் அகிலூதின் மகன் யோசபாத்து ஆவணக்காப்பாளராகவும் அகிதோபின் மகன் சாதோக்கும் அபியத்தார் மகன் அகிமெலக்கும் குருக்களாகவும் செராயா செயலராகவும் பணியாற்றினர். யோயாதாவின் மகன் பெனாயா கெரேத்தியருக்கும் பெலேத்தியருக்கும் மேலாளராக இருந்தார்கள். தாவீதின் புதல்வர்கள் குருக்களாக இருந்தார்கள். நாம் 1189 அதிகாரங்களில் 275 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்துவிடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.